Negative bull, yeah. We could be taking control, yeah. If we try to believe in anything greater than a miracle, it wouldn't be this difficult. If we try to be a negative bull. Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்வீட் போண்டா தான் நம்ம பார்க்க போறோம். இந்த போண்டா பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா குயிக்கா பண்ணிடலாம். இது ஈவினிங் டைம்ல பசங்க வந்தாங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு ஹெல்தியான ரெசிபி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு ஏன்னா நம்ம கோதுமை தான் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இப்போ இந்த கோதுமையை வச்சு செய்ய போற இந்த ஸ்வீட் போண்டாக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்றத பார்க்கலாம். நான் ஒரு கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்ல வந்து நான் 3/4 கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமா வேணும்னா நீங்க அதிகமா எடுத்துக்கோங்க. கம்மியா வேணும்னா இதை விட நீங்க கம்மியா போட்டுக்கலாம். சப்போஸ் இல்ல நான் சர்க்கரை வேணாம்னா நீங்க நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சேம் கப்லயே வந்து நான் 1/2 கப் வந்து ரவை எடுத்திருக்கேன். வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம கோதுமை மாவை போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்திருக்கிற 1/2 கப் ரவையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் நானு. கூடவே நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இது வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ட்ரை இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். எதுக்காக இந்த உப்பு சேர்க்கிறேன்னா எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தனா நல்லா தூக்கலா தெரியும் அந்த ஸ்வீட். அதுக்காக தான் நான் சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 10 முந்திரி வந்து சீவி வச்சிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க சேர்த்துக்கலாம். நான் ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்கு தான் இதை சேர்க்கிறேன். இது நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நம்ம இப்ப கடைசியா வந்து தண்ணி தான் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். நான் லேசா வெதுவெதுப்பான தண்ணி தான் எடுத்திருக்கேன். ரொம்ப தண்ணியா இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம ரொம்ப தண்ணியா போட்டோம்னா எண்ணெயில தனித்தனியா பிரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இல்லாத கொஞ்சம் கட்டியா இருக்கணும். இது இப்ப நான் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போறேன். ஏன்னா வந்து ரவை வந்து கொஞ்சம் தண்ணி இழுத்துக்கும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்தலாமா வேணாமான்னு பாத்துக்கலாம் நம்ம அதுக்கப்புறம். இப்ப இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இதை நம்ம ஊறி வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோதுமை ஸ்வீட் போண்டாக்கு நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, நல்லா திக்கா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணியா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ இந்த ரவை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிச்சு தண்ணியை. ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்தாச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கு. இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஸ்வீட் போண்டா வந்து நல்லா வரும். கடைசியா இது கூட நான் 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். எதுக்காகனா நல்லா அப்பதான் வந்து ஃப்ளஃபியா வரும். அதுக்காக தான் அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுக்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கடாயில எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து போண்டாவை வந்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதா குழி கரண்டி இருந்ததுன்னா இல்ல ஸ்பூனாலேயோ நீங்க அழகா ஊத்தி எடுத்துக்கலாம். எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நம்ம திருப்பி திருப்பி விடணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன்ல நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த கோதுமை ஸ்வீட் போண்டா. இதே மாதிரி நம்ம மீதி இருக்க எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கோதுமை ஸ்வீட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பசங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. இதை நான் இப்போ ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ ஃப்ளஃபியா இருக்கு பாருங்க. உள்ள நல்லா ஃப்ரை ஆயிருக்கு பாருங்க. இந்த ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்னு செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.